பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் மாக்கி வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையா உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எண்ணன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்த ஐந்து புலன்களையாளும் கலை போதித்து உருவத்தில் உள்ள உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய நச்சிந்தனை வழங்க நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவி தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு பாழ்நிலை என்ற தலைப்பிலே கவி. உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒளி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளன்றோ மிச்சமாகும். பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படுமன்றோ ஆய்வீர். அரூப உருவாய் இயங்கும் அறிவை நீக்க ஆதியனும் பிரம்ம நிலை அன்றோ மீதி. இறைநிலை எப்படி எல்லாமாக மாற்றம் பெற்றது, அதனுடைய தன்மை என்ன? இன்றைய யுகத்திற்கு மகர்ஷியை போல ஒரு தெளிவான
அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கத்தை யாரும் பேசுவதில்லை. அதனால் சிலை வணக்கமே பரவலாக இருக்கின்றது. அதில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். இதை நீங்கி அறம் சார்ந்த வாழ்க்கையே நமக்கு எல்லா நலன்களையும் தரும் என்ற ஒரு ஆதாரபூர்வமான விளக்கத்தை சிந்திப்போர் மட்டுமே ஏற்று பின்பற்ற முடியும். அந்த வகையிலே எது தெய்வம், அதற்கும் வழிபாடுக்கும் என்ன தொடர்பு, இறை வழிபடுதல், இறை வழிபாடு என்றால் என்ன பொருள்? பொதுவாக எல்லா மதங்களிலும் இறை வழிபாடு என்றால் இறைவனை துதிப்பாடுதல் என்றுதான் வைத்திருக்கிறார்கள். இறைவனை போற்றுதல், புகழ்தல் என்று மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள். இவற்றை கேட்டு மகிழ்வதற்கு இறைவன் என்ன மனிதனா? மனிதன் தான் துதிப்பாடினால் பெருமை கொள்வான். இறைவன் மனிதனாக காதுகளோடு இருந்தால் அவன் கேட்டு இன்புறுவான். அப்படி இல்லாத போது இந்த துதிப்பாடுதல் என்பது எந்த வகையிலே துணை செய்கிறது? இறைவனுடைய பூர்வீகம் அதுவே எப்படி நாம வந்தது என்பதை அறிவியல் பூர்வமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு இயல்பான சமுதாய சிந்தனைப்படியே கூட புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் மகர்ஷனுடைய விளக்கங்களின் சிறப்பு. இப்ப இறைவன் உருவம் கடந்த அரூபம் மட்டுமல்ல, உருவங்களாக இருப்பதும் அதுவேதான். இப்ப இந்த கவியில உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒளியை கழித்து விட்டால் மௌனம் மிச்சம். இதே கருத்தை அருணகிரியார் திருப்புகழ அதுல ஒரு கவி சொல்றார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற ஒரு கவி உண்டு. அப்ப அதுவும் இதே கருத்தை தான் சொல்கிறது. ஆனா பாடுகிறார்களே தவிர கருத்தை புரிந்து கொள்ள மாட்டேன்றார்களே. பக்தி மார்க்கத்துல இந்த கவியை பாடுகிறார்கள், திருப்புகழ் பாடுகிறாங்க. என்ன வார்த்தையை சொல்கிறோம், அதுக்கு பொருள் என்னன்னு சிந்திக்க வேண்டாமா? அதற்கும் நமக்கும் தொடர்பில்லை. இது இறைவனை போற்றுகின்ற பாடல் என்ற அளவிலே தான் இருக்கிறது தவிர அதுல என்ன கருத்து இருக்கிறது என்று சிந்தித்தால் தானே நமக்கு பயனாகும். நம்ம பக்தியில் பாடப்படுகின்ற இந்த பாடலிலேயே உருவாய் அருவாய் இரண்டும் நீதான், உளதாய் இளதாய், உள்ளது என்று வணங்கப்படுகின்ற தெய்வமும் நீயேதான், இல்லை என்று மறுக்கப்படுகின்ற தெய்வமும் நீயேதான், மறுவாய் மலராய், சிறு அரும்பாக இருப்பதும் நீயேதான், மலர்ச்சி பெற்ற மலரும் நீயேதான், மணியாய் ஒளியாய், ஓசை எழுப்பக்கூடிய ஒரு மணியாக இருப்பதும் நீயேதான், அது எழுப்பிய ஓசையும் நீயேதான், கருவாய் உயிராய், இந்த உடலுக்கு மூலம் உயிர் தானே, அந்த உயிருக்கு மூலம் கரு என்றால் கரு பொருள், இறைநிலைன்னு அர்த்தம். கருவாய் உயிராய், நீயேதான் உயிராக வந்தாய், கதியாய் விதியாய், நீயே ஒரு தெய்வ விதியாகவும் இருக்கிறாய், அந்த விதிக்கு தகுந்த வாழ்க்கை என்ற கதியாகவும் இருக்கிறாய், எல்லாமாக இருக்கின்ற நீயேதான் எனக்கு குருவாகவும் வந்து இந்த தத்துவத்தை அறிவிக்கின்றாய். குரு சாட்சாத் பரபிரம்மம், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்கிறார். அப்ப இந்த கருத்தை சிந்தித்து தெளிந்திருந்தால் அருவமாகிய மூலம்தான் அனைத்துமாக மாற்றம் பெற்றது.
இதுல எந்த தெய்வத்தின் பிம்பத்தை பண்டிதன் என்பது, எந்த பிம்பத்தை பாமரன் என்பது, எந்த பிம்பத்தை உயர்ந்த ஜாதி என்பது, எந்த பிம்பத்தை தாழ்ந்த ஜாதி என்பது, எந்த பிம்பத்தை அறிவு என்பது, எந்த பிம்பத்தை மூடன் என்பது, எப்படி சொன்னாலும் அவனேதான். ஞானியும் அவனேதான், அஞ்ஞானியும் அவனேதான், அறிந்த தெளிவும் அவனேதான், அறியாத மயக்கமும் அவனேதான். அப்ப எல்லாமே அவனே என்கின்ற போது சமத்துவம் பிறந்துவிடும், பேதங்கள் மறைந்துவிடும். பேதங்கள் மறைந்து விட்டாலே உலகத்துல எந்த சிக்கலும் இருக்காது. இப்போ யாராவது ஒரு சுடு சொல்லை பேசினால் உடனே அதை எதிர்த்து 4 வார்த்தையில் பேச வேண்டும் என்று நாக்கு துடிக்கிறது. யாராவது ஒரு கன்னத்தில் அறைந்தால் திரும்ப 4 அறைவிட வேண்டும் என்று தோன்றுகிறது. சரி, உணவு உண்ணும் போது கவனக்குறைவிலே பல் நாக்கை கடித்துவிடுகிறது. ஓங்கி கன்னத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது தானே? இல்ல அந்த ஒரு ஏதாவது சுத்தி எடுத்து பல்ல தட்ட வேண்டியது தானே? ஏன் செய்யல? அது எப்படிங்க? என்னுடைய பல்லு, என்னுடைய நாக்கு. அதேதான் என்னுடைய உலகம், என்னுடைய உறவு. யாரை தண்டிப்பது? அப்ப நான் வேறு, மற்ற வேறு பிரிக்கின்ற பொழுதுதான் தண்டனைக்கு யோசிக்கிறோம். எல்லாரும் ஒன்றேதான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் தண்டிக்க முடியாது. எப்படி எனது பல், எனது நாக்கு துன்பத்தை பொறுத்துக் கொள்வதை தவிர தண்டிக்க இல்லையோ, அதே போல எனது உலகம், எனது உறவு. யாரை தண்டிப்பது? இந்த பக்குவம் வர வேண்டும் என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளீர். நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு மகான் சொல்லிட்டு போயிட்டார். இந்த உலகத்தை ஒன்றாக பார்த்த மகான். பிறகு ஜாதிகளை உருவாக்கி, மதங்களை உருவாக்கி, கூறு போட்டு இன்று வரைக்கும் மனித வாழ்க்கையின் நிலை என்ன என்று சொன்னால், நிம்மதியான பூமி உலகத்தில் இல்லை. எல்லா இடங்களிலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சுரண்டுவது, துன்புறுத்துவது, ஒரு நாடு இன்னொரு நாட்டு மீது பகைமை பாராட்டுவது, யுத்தம் தொடர்வது, எல்லாவற்றுக்கும் காரணம் ஏகம், எல்லாம் ஒன்றுதான் என்பது புரிந்து வரவில்லை. அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க, எல்லாவற்றுக்கும் மூலம் நாம் பார்க்கிறோம் எண்ணற்ற தோற்றங்களாய், ஜீவன்களாய், பொருட்களாய், வசதிகளாய் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மூலம் என்ன என்றால், நாம் பார்க்கின்ற எல்லாவற்றையும் கழித்து விட்டால், இப்ப நான் சொல்கிறோம், நான் யார் தெரியுமா? ஆனா இந்த நான் 60-70 கிலோ எடை, 40, 50, 60, 70 வயசு, இந்த உருவம் பிறந்த போது 3 கிலோ 1.5 அடி. தாயின் கருப்பையில் இன்னும் சிறியது. கரு ஆன போது தானம் தந்த தந்தைக்கும் தெரியாது, ஏற்றுக்கொண்ட தாய்க்கும் தெரியாது கருவானது. இதற்கென்றே மருத்துவத்துறையில் தேர்ச்சி பெற்ற மருத்துவராலும் கண்டுபிடிக்க முடியாது. 40 நாள் கழித்து அதே மருத்துவர் உண்டாயிருக்கிறது என்கிறார். என்றால் இல்லாதது வளர்ந்ததா? வளர்ந்திருக்கிறது என்றால் அது இல்லையா? பகவத்கீதையில ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. கொஞ்சம் நுட்பமான
ஒரு ஸ்லோகம். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. என்ன குழப்பம்? தீர்வு என்ன? உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய், அவ்வளவுதான். இல்லாதது இருக்க முடியாது, இருக்கிறது போக முடியாது. அப்ப உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். அப்ப அந்த உள்ள அந்த நிலை எது? இறை நிலை என்று பேசுகிறோமே, வழிபடுகின்றோமே. இந்த வழிபாடு என்றால் துதிப்படுதலோ அல்லது தேங்காய் பழம் அர்ச்சனை செய்வதோ கும்பாபிஷேகம் விழாக்கள் நடத்துவதோ அல்ல. வழிபாடு என்ற பெயர் சொல் வழிபடுதல் என்ற வினை சொல்லிலிருந்து வந்தது. வழிபடுதல், வழி என்றால் பாதை, வழிபடுதல் என்றால் அந்த பாதையிலே பயணித்தல். அப்ப எந்த பாதையில பயணிக்க வேண்டும்? இறை வழிபடுதல். இறைநிலை எந்த பாதையிலே பயணிக்கிறதோ அந்த பாதையோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும். அப்ப இறைவன் எந்த பாதையிலே பயணிக்கின்றான்? செயலுக்கு தக்க விளைவு என்ற பாதையிலே பயணிக்கின்றான். இதைத்தான் அறம் என்றும் தர்மம் என்றும் சொல்கிறாங்க. அப்ப மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இறை வழிபடுதல், இறை நீதியோடு இறைவன் எப்படி இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றானோ அந்த வகையில இணைந்து வாழ்தல், அதான் இறை வழிபடுதல். ஏன்னா பைபிள் அருமையான வசனம் ஒன்று, கேளுங்கள் தரப்படும். அடுத்த வசனமே, நீ கேட்பதற்கு முன்னால் உனக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்ன இயேசுவே கேளுங்க நீங்க, அடுத்த வசனமே அவருக்கு தெரியும்ன்றீங்க. அப்ப கேட்கறத வேண்டாமா என்றால் ஒரு 7-8 வசனங்களுக்கு பிறகு சொல்றாரு, நீ எதை கேட்கணும் தெரியுமா? பரமண்டலத்தில் உம்முடைய ராஜ்யம் நடப்பது போல என்னிலும் நடப்பதாக என்று கேள். சரி, அப்போது உன்னுடைய தேவைகள் அனைத்தும் இலவசமாக தரப்படும். உணவிலிருந்து எத்தனை வசதிகள் உனக்கு தேவையோ அவையெல்லாம் இலவசமாக தரப்படும். அதாவது தானா வந்து சேருன்றார். எப்போ? எப்படி பரமண்டலத்தில் அந்த இயற்கை விதி, தெய்வ நீதி எல்லாவற்றையும் பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதோ அதே போல அதே அந்த இயற்கை விதி தெய்வ நீதி எனக்குள்ளும் நடப்பதாக. அப்ப நமக்குள்ளும் அதே தெய்வ நீதியே வாழ்வாக அமைந்து விட்டால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலும் இறை நீதியாகத்தான் இருக்கும். சுத்த வெளிக்கு உடன்பட்டதாகத்தான் இருக்குமே தவிர முரண்பாடே கிடையாது. அப்ப முரண்பாடு இல்லை என்றால் துன்பம் எப்படி வரும்? அப்ப இதை புரிந்து கொள்ளாமல் நாம் செய்ததுதான் நமக்கு விளைவாக வருகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த விளைவாக வருபவன் இறைவனேதான் என்பது யாருக்கும் தெரியாமல் அவனத்திலேயே போய் தீர்ப்பை மாற்றி எழுது என்று சொன்னால், விவேகானந்தர் அருமையா சொன்னார், உனக்கு வர வேண்டிய நன்மைகளோ தீமைகளோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது. இதை ஏன் நாம படிக்காம விட்டுட்டோம்? ஏன் மறந்து போயிடுறோம்? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும், தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாரு வள்ளுவர். அதை ஏன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை? அப்ப எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் செயலுக்கு தக்க விளைவு என்பது சொல்லுது இல்லையா? அப்ப அதை மறந்து விட்டு மனிதனை துதிபாடினால் தவறுகளை கண்டுக்க மாட்டான்.
அதே மாதிரி தான் இறைவனையும் ஒரு வியாபாரிக பார்க்குறாங்களே தவிர இறைவனை யாரும் இறைவனாக பார்ப்பதே கிடையாது. நான் இதை கொடுக்குறேன், நீ எனக்கு அதை கொடு. நான் இதை செய்றேன், நீ எனக்கு அதை செய். ஒன்றை பெற்றுக்கொண்டு இன்னொன்றை தருவதற்கு இறைவன் நம்ம வியாபாரியா? ஒன்றை பெற்றுக்கொண்டு இன்னொன்றை தருவதற்கு இறைவன் என்ன வியாபாரியா? எவ்வளவு கொச்சைப்படுத்தி வைத்துக் கொண்டு இதைத்தான் பக்தி என்று பெருமை பேசுகிறார்களே. இந்த முட்டாள்களை என்ன சொல்ல? எனவே இறைநிலை அருவமாக இருந்து கொண்டு அனைத்துமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆதியாய் இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் உயிர்களாய் மறந்தது. சத்து சித்து அனந்தம், சச்சிதானந்தம். எனவே இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் இறைநீதியை மதித்து வாழாமல் எப்படி வாழ்க்கை மேன்மைகளை சந்திக்க முடியும்? எனவே அந்த அரூபம்தான் இறைநிலை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த கவி. உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் அங்கே மிச்சம். இன்னும் சொல்ல போனால் அரூபமே தான் உருவமாக மாறுகிறது. இப்போ நம்ம இவ்வளவு உருவத்திலே வாழ்கிறோம், பெருமை பேசுகிறோம். இறந்து விட்டால் என்ன நடக்கிறது? உயிர் போச்சு. அதுக்கு முன்னாடி மூச்சு, பிறகு இரத்த ஓட்டம், சூடு, இதெல்லாம் குறைந்து போகிறது. ரத்தம் உறைகிறது, அது சதையோடு சதையாக மாறி போகிறது. மிச்சம் என்ன? எலும்பும் சதையும். இந்த எலும்பும் சதையும் புதைக்கிறோம் அல்லது எரிக்கிறோம். இல்லை எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம் 5 நிமிஷத்துல சாம்பல் ஆயிடுது. அவ்வளவுதான். இந்த சாம்பல் அப்படியே வெட்ட வெளியில வைத்தோம் என்று சொன்னால் காற்றோடு கலந்து போகும், மண்ணோடு மக்கி போகும். எங்கே நான்? எங்கே நான்? தான் பெரும் புள்ளி என்று பெருமை பேசினேனே, நான் எங்கே? அப்ப பிறப்பும் அரூபம், முடிவும் அரூபம். இடையில் நடக்கின்ற நாடகம் தான் இது. இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். கேள்வி நாயகனே, கடவுள் எங்கே என்ற கேள்விக்கு பதிலேதையா? என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுபவிக்கும். இதுதான் சுத்தவெளிதான் இறைநிலை என்பதை அனுபவத்தில் உணராத வரைக்கும் ஒரு உறுதியான பற்றுக்கோடு இருக்காது. கொஞ்ச நாளைக்கு மனவளக்கில் இருப்பாங்க, பிறகு மறுபடியும் போய் பஜனை பாட போயிடுவாங்க. ஏன்னா அனுபவம் கிடைக்கல. துன்பம் வருகின்ற போது சரி இங்க போனா நமக்கு சரியா போகும் என்று கோயிலுக்கு போவாங்க. அது தவறுன்னு சொல்லல. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. துன்பம் வரும்போது போ, முடிஞ்சா அங்கேயே உட்காந்துக்கோ, தவறு இல்லை. ஆனா துன்பம் நீங்கிய பிறகு தர்மத்தை பற்றிக்கொள். துன்பம் வரும்போது தெய்வத்தை பற்றிக்கொள், துன்பம் நீங்கிய பிறகு தர்மத்தை பற்றிக்கொள். காரணம், தர்மம் தான் விதி, தர்மம் தான் அறம். அறம் தான் இன்ப துன்பத்திற்கு இன்ப துன்பத்தை விளைவிப்பதற்கு காரணி. அப்போ தெய்வமும் அறமும் வேறு வேறு அல்ல. தெய்வம் அரூபம், அறம் அவருடைய இயக்க விளைவு. அப்போ இதற்கு உடன்பட்டு வாழ்ந்து விட்டால் தெய்வம் நம்ம என்ன செய்ய போகுது? ஒண்ணும் இல்லை. எனவே தெய்வத்துக்கு பயபக்தி தேவையே கிடையாது. தாத்தா கிட்ட எந்த பேரனாவது பயப்படுவானா? அப்போ நமக்கு முன்னாடி முன்னாடி முன்னாடியும் போனா அவன் எல்லோருக்கும் மூத்த தாத்தா.
அவன்கிட்ட என்ன பயம் நமக்கு? பயபக்தியே தேவையில்லை. முழுமையான அன்பு இருந்தால் போதும். அவனுடைய இறை நீதியை மதித்து வாழக்கூடிய பக்குவம் வந்தால் போதும். எல்லா துன்பங்களும் தானாக நீங்கி போகும். இன்பமே வாழ்க்கையை நிறைவாகும். எனவே அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே உருவத்தை கழித்து விட்டால் அருவம் மிச்சம், ஓசையை கழித்து விட்டால் மௌனம் அங்கே மிச்சம், வெளிச்சத்தை கழித்து விட்டால் இருள் அங்கே மிச்சம், இயக்கத்தை கழித்து விட்டால் என்ன மிச்சம்? இருப்பே மிச்சமாகும். பிரேக் போட்டதுக்கு அப்புறம் வண்டி நிற்கத்தானே செய்யும். அப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி ஓடுது, பிரேக்கு பிடிச்சா வண்டி நின்றுடுது. கீ எடுத்துட்டீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். அப்போ இறைநிலை என்பது நாட் ஸ்டாட்டிக், இட் இஸ் ஸ்டாக் ஃபோர்ஸ். இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்குது, ஆனால் ஆக்சிலேட்டர் மிதிச்சா தான் வண்டி ஓடும். அப்போ இந்த ஆக்சிலேட்டர் மிதிக்கிற வேலை தான் அது எழுச்சி பெற்ற நிலை, இறை தொகலாக மாறிய நிலை. அப்படி இந்த பிரம்மத்தை அறிந்து அதனோடு இணைந்து வாழ்வதுதான் பிரம்ம ஞானம், இறை வழிபாடு என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. தொடர்ந்து நமக்காக நற்சிந்தனை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். பிரம்மஞான கவி மற்றும் உலகநல வாழ்த்து பாடல் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் முன்பின்னாம், நிறைவெளியில் உன் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காண்டமாம், மறைபொருளாம் காண்டம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் மைண்டமாம், முறையாக காண்டலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒற்றபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் விஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வை நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வன் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன்,
அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருத்தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறை அருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.